ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நல்ல சத்தான மசாலா போட்ட மொச்சக்கொட்டை தான் ரெடி பண்ண போகிறோம். மத்தியானத்துக்கு சூப்பரான முருங்கைக்காய் சாம்பாரும் கோவக்காய் பொரியலும் ரெடி பண்ண போகிறோம். வாங்க இந்த ரெசிபீஸ்லாம் எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எங்கள் ஊர் சைடில் உள்ள மொச்சை தான் ரெடி பண்ண போகிறேன், மசாலா மொச்சை. அதுக்கு மொச்சக்கொட்டையை நைட்டே ஊற வச்சாச்சு. அதை 6 விசில் வச்சு இறக்கிட்டோன்னா போதும். அதுக்கப்புறம் நம்ம மசாலா போடுறது அப்புறமா நம்ம பார்க்கலாம். சாப்பாட்டுக்கு தண்ணியும் வச்சுருக்கேன், தண்ணியும் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த பக்கம் சாம்பார் ரெடி பண்ணுறதுக்கு துவரம்பருப்பை 2 முறை நல்லா கழுவிட்டு புது தண்ணி சேர்த்து அதையுமே ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரத்தை வச்சாச்சு. தண்ணி நல்லா கொதிச்சிருச்சுல, இந்த சமயத்தில் நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசியை இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அரிசி ஊற வச்சுருந்தேன். அரிசி சேர்த்துட்டு உப்பும் சேர்த்தாச்சு. பருப்புக்கு உப்பும் சேர்த்து கூடவே ஒரு பெரிய தக்காளி, 2 பச்சை மிளகா, ஒரு 3 பூண்டு பல் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். நல்லா இந்த பருப்பு நல்லா வெந்து வரணும், பாதி அளவுக்கு நல்லா வேகணும். வெந்ததுக்கப்புறமா தான் நம்ம முருங்கைக்காய்லாம் சேர்க்க போகிறோம். இப்போ இது இருக்கட்டும். நான் இன்றைக்கி முருங்கைக்காய் மட்டும் தான் சேர்த்து சாம்பார் செய்ய போகிறேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா உங்கள்கிட்ட என்னென்ன காய் இருக்கோ அது எல்லாமே சேர்த்துக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லா காயும் சேர்க்கும் போது. இப்போ முருங்கைக்காவை சேர்த்துட்டு அப்படியே சிம்மில் வச்சுட்டு அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம். மொச்சக்கொட்டையும் நல்லா சூப்பராக அழகாக வெந்து வந்திருக்கு. இதை அப்படியே தண்ணியை வடிகட்டிட்டு ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து தான் நம்ம இது செய்ய போகிறோம். பருப்பும் முருங்கைக்காவும் நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு. இந்த சமயத்தில் நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் இதுக்குள்ளே சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் இந்த குழம்புல புளி சேர்க்கலை. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா புளி சேர்க்கலாம். புளி சேர்க்காமல் செய்யும் போது இன்னுமே டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா இதில் முருங்கைக்காய் மட்டும் போடுறதுனால முருங்கைக்காவோட ஃப்ளேவர் நல்லா சூப்பராக இறங்கி ரொம்ப நல்லாயிருக்கும். புளி வேணும்னா நீங்கள் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம், அதுவுமே நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா இந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வேக வச்சுட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கப்புறமா நம்ம இதுக்கு தாளிப்பு தான் ரெடி பண்ணணும். தாளிப்பு ரெடி பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி பேனில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானோன்னா கடுகு, கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம், ஒரு பெரிய வெங்காயம், ஒரு வரமிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கணும். நல்லா இந்த வெங்காயம் வதங்கி வரட்டும். இப்போ நம்ம இந்த சாம்பாருக்கு ஒரு கோவக்காய் பொரியல் சூப்பராக பண்ணலாம். ரொம்ப ஈஸியான மெத்தடில் பண்ணலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடான உடனே குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற கோவக்காய் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. நல்லா இந்த கோவக்காய் இப்போ பார்க்குறதுக்கு எவ்வளோ அதிகமாக இருக்குது, இது நல்லா வற்றி நல்லா கொஞ்சம் கம்மியாக சுருங்கி வர வரைக்கும் நல்லா நம்ம ஹை ஃப்ளேம்லேயே வச்சு வேக வைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு சீக்கிரமாக இந்த கோவக்காய் வெந்து வரும். நல்லா இது ஒரு 6 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நல்லா சுருங்கி நல்லா சூப்பராக வந்திருக்கு. இந்த சமயத்தில் இதுக்கு தேவையான அளவு மசாலா போட்டுக்கலாம். இதுக்கு நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் மட்டும் தான் போட்டிருக்கேன், வேறு எதுவுமே சேர்க்கலை. சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை சிம் மீடியம் ஃப்ளேம் இந்த 2 ஃப்ளேம்லேயும் மாற்றி மாற்றி வச்சு நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா கம்மியாகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டிங்கன்னா போதும். சுவையான கோவக்காய் பொரியல் தயாராகிடும். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். வெங்காயம் ஏற்கனவே வதக்கிட்டு இருந்தோம்ல, இந்த அளவுக்கு நிறம் மாதிரி ப்ரௌனாக வரணும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற சாம்பாரில் இந்த தாளிப்பு எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு பரிமாறினீங்கன்னா போதும். சுவையான சூப்பரான முருங்கைக்காய் சாம்பார் தயாராகிடும். முருங்கைக்காய் சாம்பார் குக்கரில் வைக்கிறதோட இந்த மாதிரி வைக்கும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும். முருங்கைக்காய் சாம்பார்னு இல்லை, எந்த சாம்பார் வச்சாலும் இந்த மாதிரி பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ மொச்சக்கொட்டையை தாளிப்போமா. ஸ்டவ் ஆன் பண்ணி பேனில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானோன்னா கடுகு, கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சமாக சீரகம், ஒரு பெரிய வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு வரமிளகா, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கி முடிச்சதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். நான் இதில் ஒரு மசாலா ஆட் பண்ணேன், அதை நான் வீடியோ எடுக்க மிஸ் ஆகிடுச்சு கொஞ்சம். என்னென்னு நான் இப்போ சொல்கிறேன் பாருங்கள். ஒரு பத்தை தேங்காய், கொஞ்சமாக இஞ்சி, பூண்டு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிட்டு வந்துட்டு அது கூடவே கொஞ்சமாக நம்ம தேங்காய் சேர்க்கறதுனால மிக்சியில் அரைப்படாது. அதனால் கொஞ்சமாக மொச்சக்கொட்டை இருக்குல்ல, இந்த மொச்சக்கொட்டையிலேருந்து கொஞ்சம் மொச்சக்கொட்டை எடுத்து அதில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு இதில் சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சிங்கன்னா போதும். உங்களுக்கு சூப்பரான மொச்சக்கொட்டை தயாராகிடும். கோவக்காவும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம எல்லாமே ரெடி பண்ணிட்டோம்.
எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள். மொச்சக்கொட்டை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு வாட்டி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நாளைக்கு வேறு ஒரு வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிறேன். டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.